அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய திருவனந்தபுரம் மாநகராட்சியின் மேயராக பொறுப்பேற்று பதவி வகித்து வருகின்ற வி ராஜேஷ் அவர்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியினை கதறவிடுவது குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். திருவனந்தபுரம் மாநகராட்சி 40 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சியின், குறிப்பாக சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டையாக விளங்கி வந்தது. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தான் அங்கு மேயராக பதவி வகித்தார்கள். தொடர்ந்து பதவி வகித்து வந்ததனால் தங்கள் அதிகாரத்தை அங்கு கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்களை மீறி திருவனந்தபுரத்தில் எதுவும் நடக்க முடியாது என்ற சூழலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். மாநகராட்சி கடைகள் அவர்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. தொடர்ந்து தங்கள் கையில் மாநகராட்சி நிர்வாகம் இருந்த காரணத்தினால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு வந்தனர். இந்த நிலையில் மெல்ல மெல்ல திருவனந்தபுரத்தில் கால் பதித்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது. மாநகராட்சியில் மொத்தம் 101 வார்டுகள் உள்ளன. 101 வார்டுகளில் 50 வார்டுகளை பாஜக கைப்பற்றியது. ஒரு சுயேட்சையின் ஆதரவுடன் மாநகராட்சி பாஜகவின் வசம் வந்தது. கேரளாவின் முதல் பெண் IPS அதிகாரியான சந்தியா மாநகராட்சி மேயராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகியான வி ராஜேஷ் அவர்கள் மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஆஷாநாத் என்ற இளம்பெண் துணை மேயராக தேர்வு செய்யப்பட்டார். மாநகராட்சியை கைப்பற்றினாலும் நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷ் என்பதற்கிணங்க காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சியினர் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இடையூறுகளை கொடுத்து வருகிறார்கள். இடதுசாரி யூனியன், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்கள் பாஜகவின் தலைமையிலான மாநகராட்சி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க மறுத்தனர். இதனால் மாநகராட்சியில் பல இடங்களிலும் குப்பைகள் சேர்ந்தன. பின்னர் ராஜேஷ் தன்னுடைய அதிரடி நடவடிக்கைகளால் அதை சரி செய்ய தொடங்கினார். அதேபோல குடிநீர் வாரியம் திருவனந்தபுரம் மாநகராட்சிக்கு முறையாக குடிநீர் வழங்குவதை தடுத்தது. திட்டமிட்டு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் எதிர்கொண்டு திருவனந்தபுரம் மாநகராட்சியை மெல்ல மெல்ல முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போக தொடங்கி இருக்கிறார் வி ராஜேஷ். முதலாக பதவியேற்றவர்கள், அவர்களுக்கு இதுவரை பதவி வகித்த அனுபவம் கிடையாது. அதனால் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படும். இதை நாம் பயன்படுத்தலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்த இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பேரிடியாக அமைந்தது ராஜேஷின் நிர்வாக திறமை. நாங்கள் புதிதாக வந்தவர்கள், எங்களுக்கு நிர்வாகத்தில் அனுபவம் இல்லை, எங்களுக்கு ஒரு 6 மாதம் கொடுங்கள், 1 ஆண்டு கொடுங்கள், நாங்கள் கற்றுக்கொண்டு செய்கிறோம். அப்படியெல்லாம் ராஜேஷ் கேட்கவில்லை. பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே அதிரடியான தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முயன்றது. ஆனால் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் ஆதரவு அளிக்காத காரணத்தினால் தீர்மானத்தை கைவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே அடுத்த பிரச்சனை உருவானது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பதவியேற்ற பாஜகவை சேர்ந்த 21 கவுன்சிலர்கள் சபரிமலை ஐயப்பனின் பெயரால், பத்மநாப சுவாமி பெயரால், ஆற்றுகால் அம்மன் பெயரால் என்றெல்லாம் பதவி பிரமாணம் செய்தார்கள். ஆனால் பதவி பிரமாணம் செய்யும் போது இறைவனின் நாமத்தில் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர குறிப்பிட்ட இறைவனின் பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லி இடதுசாரிகள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. என்ன எதிர்பார்த்தார்கள்? இவர்கள் பதவியேற்றது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றமோ உடனடியாக 21 பேரும் மீண்டும் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும், இறைவனின் நாமத்தில் என்று பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து உத்தரவு வந்த அன்று மாலையே பாஜக கவுன்சிலர்கள் 20 பேர் பதவி பிரமாணத்தை செய்தார்கள், இறைவனின் நாமத்தில் என்று சொல்லி. ஆக ஒரு செக் வைக்கலாம் என்று நினைத்து நீதிமன்றத்தை அணுகியதிலும் அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை. ஆனால் இதில் சுகதன் என்ற ஒரு பாஜக கவுன்சிலர் மட்டும் பதவி பிரமாணம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி பதவிக்கு வந்தவுடன் போலீஸ் அதிகாரிகளை தாக்க முயன்றது உள்ளிட்ட சில வழக்குகளில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒரு கவுன்சிலர் சுகதன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
அவரும் இறைவனின் பெயரை சொல்லித்தான் பதவியேற்றிருந்தார். சிறையில் இருந்த காரணத்தினால் அவரால் இரண்டாவது முறையான பதவி பிரமாணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. இதை வைத்து பாஜகவுக்கு செக் வைக்கலாம் என்று திட்டமிட்டது காங்கிரஸ். ஆனால் சுகதன் தரப்பில் நீதிமன்றத்தை அணுகினார்கள். பதவி பிரமாணம் செய்வதற்காக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் குண்டர் தடுப்பு சட்டம் இருப்பதால் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேரள அரசு சார்பில் வாதிடப்பட்டது. ஆனால் நீதிமன்றமோ சிறைச்சாலைக்குள் வைத்தே அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்யலாமே என்று கேட்டது. ஆக சிறைச்சாலைக்குள் வைத்து சுகதனுக்கு கவுன்சிலராக பதவி பிரமாணம் செய்விப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நேற்று சிறைச்சாலை வளாகத்திற்குள் லைப்ரரியில் வைத்து மேயர் வி ராஜேஷ் கவுன்சிலர் சுகதனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்படியும் காங்கிரஸ் போட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது. தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் வசம் இருந்த மாநகராட்சியின் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பல வகைகளிலும் வருமானம் வந்து கொண்டிருந்தது. ராஜேஷின் அதிரடி நடவடிக்கைகளால் அந்த வருமானம் தடைபட்டது. கம்யூனிஸ்டுகளை பதற வைத்தது. அதே போல பல இடங்களிலும் நகராட்சி கட்டிடங்கள் கட்சி அலுவலகங்களாக மாற்றப்பட்டிருந்தன. அவற்றை ராஜேஷ் பறிமுதல் செய்து வருகிறார். மீண்டும் நகராட்சிக்கு எடுத்து வருகிறார். அதே போல விலை மதிப்பற்ற மாநகராட்சியின் சொத்துக்கள் பலதும் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் குடும்ப சொத்து போல் கருதப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அவர்களின் தேவைக்காக அதன் மீதும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்க தொடங்கப்பட்டு விட்டது. இதனால் கம்யூனிஸ்டுகளும் பதறி கதறுகின்றனர். காங்கிரசினர் ஒரு பக்கம், கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் என்று கதறவிட்டு ராஜேஷ் தன்னுடைய நேர்மையான நடவடிக்கையினால் திருவனந்தபுரம் மாநகராட்சியை தேசத்திலேயே முன்மாதிரியான மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தன் பணியை செய்து வருகிறார். இது குறித்து தற்போதைய சூழல் குறித்து வி ராஜேஷ் கூறியதை கேட்போம். மாநகராட்சி மேயராக பதவியேற்ற போதே எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எங்களுக்கு தெளிவான சிந்தனை இருந்தது. நாங்கள் எதை செய்தாலும் கம்யூனிஸ்டுகள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதை அறிந்தே முன்னேறுகிறோம். அதனால் எதிர்ப்புக்கு பணிய மாட்டோம். பாளையம் மார்க்கெட்டில் சிபிஎம் தலைவர்களின் வசூல் தடுக்கப்படும் போதும், சிபிஎம் பேரில் நடக்கும் பினாமி கடைகள் பூட்டப்பட்ட போதும், மாநகராட்சியின் விலை மதிப்பற்ற சொத்துக்களை குடும்ப சொத்துக்களைப் போல அவர்கள் பயன்படுத்தி வந்தது தடை செய்யப்பட்ட போதும் அவர்களால் தாங்க முடியாது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நாங்கள் இதைவிட அதிகம் எதிர்ப்பை எதிர்பார்த்திருந்தோம். அதனால் எந்த செயலுக்கும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஒரு இன்ச்சு கூட எங்கள் நடவடிக்கை பின்னுக்கு செல்லாது, தொடர்ந்து முன்னேறித்தான் செல்லும் என்று ராஜேஷ் தெரிவித்தார். ஆக ராஜேஷ் தலைமையிலான திருவனந்தபுரம் மாநகராட்சி நிர்வாகம் எதிர்ப்பு கட்சிகளின் கதறல்களுக்கு மத்தியில், பதறல்களுக்கு மத்தியில், மக்களின் ஏகோபோக வி ராஜேஷ் தலைமையிலான திருவனந்தபுரம் மாநகராட்சி நிர்வாகம் எதிர்க்கட்சிகளின் பதறல்கள் மத்தியில் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது. கண்டிப்பாக திருவனந்தபுரம் மாநகராட்சி வருங்காலத்தில் பாஜகவின் கோட்டையாகவே மாறும் என்பதை ராஜேஷின் செயல்பாடுகள் உணர்த்துகிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.